கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையில உடைய வேதத்தை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். அது நாங்கள் விளங்கி கொள்ளத்தக்கதான அளவுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிக்கையா இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே தியானிக்க போகிறோம். எச்சரிக்கையா இருங்கள். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம். விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்படியானால் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை மோசம் போக்குவது ஒன்று சாத்தான், 2 நம்மை நாமே மோசப்படுத்திக்கிறோம். சாத்தான் 5 விஷயத்துல மோசப்படுத்துறான்னு பார்த்தோம். அடுத்து நம்மை நாமே மோசப்படுத்திக்கிறோம். அடுத்தவங்களும் நம்மளை மோசப்படுத்துவாங்க. நம்மை நாமே மோசப்படுத்துறது எப்படின்னு சொல்லி கடந்த சில வாரங்களாக தியானிச்சோம். 1, வஞ்சிக்கப்பட்ட மனம் நம்மை மோசப்படுத்தும். 2, இருதயத்தில் பெருமை, அதாவது அகந்தை இருந்தால் அது நம்மை மோசப்படுத்தி விடும். 3, கடிந்து கொள்ளுதலை வெறுப்பவன் மோசம் போய்விடுவான். இதைத்தான் பார்த்தோம். கடந்த வாரம் தீமை விதைத்து தன் வாழ்க்கையிலே மோசம் போகிறான் என்று சொல்லி பார்த்தோம். தீமை விதைக்கிறவன் தன் வாழ்க்கையிலே மோசம் போவான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அர்த்தத்தை ஆகணும். உதாரணமாக, அதோனி பேசேக் என்கிற ஒரு ராஜா 70 ராஜாக்களை பிடித்து கட்ட விரல்களை கட் பண்ணி மேஜையின் கீழிருந்து விழுகிற சாப்பாடுகளை சாப்பிட வச்சான். யூதர்கள் யுத்தத்துக்கு போகும்போது அதோனி பேசேக் என்கிற ராஜாவை பிடித்தார்கள். அவர்களும் அதே போல அவருடைய கை காலில் உள்ள கட்டை விரல்கள் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அப்ப அவன் சொல்றான், நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு செய்தார். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு செய்தார். தீமை விதைத்தா தீமையை தாங்க நம்ம அர்த்தாகணும். அதுல மோசம் போயிடுவோம். தீமை செஞ்சிட்டோம்னு வச்சுங்க, நம்ம அதனால மோசம் போயிடுவோம். தாவீது பத்சேபாள் விஷயத்திலே தவறிவிட்டான். அடுத்த மனைவி அதே காரியத்துல தன் சொந்த மர்மனையாட்டிகளை அரண்மனை காவலுக்கு வைத்து விட்டு அப்சலோனுக்கு பயந்து போயிட்டான். நடந்தது என்ன? அவனுடைய சொந்த மகன் அப்சலோம் அந்த 10 மறுமனையாட்டிகளையும் உப்பரிகளை வச்சு தவறு பண்ணிட்டான். இவன் என்ன நினைச்சுக்க, நம்ம ராஜா, நமக்கு எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சுதான் உரியாவின் மனைவியை எடுத்திருக்க முடியும். நம்மளை கேட்க யாரு இருக்கா? அப்படிதான் நினைச்சிருக்கணும். ஆனால் அவன் மோசம் பண்ணினான், தீமை விதைத்தான், மோசம் போனான், தீமையை அறுத்தான். அப்சலோம் தன் தங்கை தாமார் நிமித்தமாக அம்னோனை அடித்து கொல்லும்படி செய்தான். அடித்து கொல்லும்படி செய்தான். அதே போல இந்த அப்சலோமே யுத்தத்துல கர்வாலி மரத்துல அவன் கழுத்து மாட்டிக்கிச்சு தொங்கிட்டு இருக்கிறான். அவனை யோவாப் என்கிற தளபதி 3 ஈட்டியை வச்சு குத்துறது மட்டும் இல்லாம அவனுடைய சேவகர்கள் 10 பேர் சேர்ந்து அவனை அடின்னு அடிச்சு கொண்டுட்டான். தீமை விதைத்தான், மோசம் போயிட்டான். சாலமோன் தேவனுக்கு ஆலயம் கட்டினவன், ஆனா தீமை விதைச்சான், அந்நிய பெண்களோடு கூட சேர்ந்தான், அவனும் மோசம் போயிட்டான். கர்த்தர் கோபமானார். ஐஸ்வர்யவான் லாசர் விஷயத்திலே ஐஸ்வர்யவான் உலகத்தின் ஆசீர்வாதங்களை விதைத்தான்,
இந்த உலகம்தான் நமக்கு எல்லாம்னு. ஆனா முடிவிலே மோசம் போய்விட்டான். சரி, இதைத்தான் கடந்த வாரத்திலே நாம் தியானிச்சோம். இந்த வாரத்திலே எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 24வது 25வது வசனங்கள். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? பூலோகத்தில் இருக்கும் போது பேசினவருக்கு விலகினவர்கள் தப்பி போகவில்லை. இப்பொழுது பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு விலகினால் எப்படி தப்பித்து போவோம்? அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி மோசம் போகிறான்னா, தேவனுடைய வார்த்தை கேட்டும் கீழ்ப்படியாமல் போகிறான் என்றால் அவன் தன்னை மோசப்படுத்திக் கொள்கிறான். தன்னை மோசப்படுத்தி ஆனா கேட்கிறான், பைபிள் படிக்கிறான், பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான், படிக்கிறான், ஆனா செயல்பட மாட்டேங்கிறான். அதான் மோசம் போறான். அப்படித்தான் தன்னைத்தானே மோசப்படுத்திக் கொள்கிறான். யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 22வது 23வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்ன சொல்றாரு யாக்கோபு? நீங்கள் உங்களை மோசப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு, வஞ்சிக்காதபடிக்கு, நீங்க உங்களையே வஞ்சிக்காதபடி. எங்க எவனோ நம்மளை ஏமாத்துறாங்க, நாம ஏமாத்துவோமா? எவனோ ஒருத்தன் கடிச்சிட்டான், அவனுக்கு அந்த சூழ்நிலை, நம்ம நாமளே கடிப்போமா? இப்போ வேதம் சொல்லுது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, மோசம் போக்கி விடாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவளாயிருங்கள் சொல்லிட்டு, எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். என்ன சொல்லுது பாருங்க. இப்போ ஏன் அப்படின்னா, எப்படி மோசம் போறான்? கேட்டு செய்ய மாட்டேங்கிறான். அதுக்கு எதுக்கும் சமமா இருக்கிறான். கண்ணாடியில முகத்தை பார்க்கறான், ஆனா மறந்துடுறான். இப்போ நான் சும்மா உதாரணம் சொல்றேன். உங்க வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஒரு பிரதர் வந்தார். அவர் அமெரிக்கா போயிட்டார். அவர் வந்து ஒரு மணி நேரம் தான் இருந்தார். நீங்க இன்னைக்கு நினைச்சீங்கன்னா அவருடைய முகம் உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் வருமா? வரும். ஆனா பிறந்து கண்ணாடியை பார்த்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கிறோம் முகத்தை. உங்க முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? உங்க முகம் உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஆனா நமக்கு கண்ணாடியை பார்த்து தலை சீவுற அளவுக்கு நம்ம அன்னைக்கு பார்த்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம். அதுவும் ஒரு நாளைக்கு 2 தடவை வேற பார்க்குறோம். அப்படி இருந்தும் நம்ம முகம் நமக்கு தெரியல. அதைத்தான் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்பா, நீங்க உங்களை மோசப்படுத்திடாங்க. நீங்க வசனத்தை கேட்குறீங்க, அதெல்லாம் படிக்கிறீங்க, நீங்க படிச்சு செய்யலைன்னா தன்னுடைய கண்ணாடியில சுவாவ முகத்தை பார்த்து மறக்கிறவனா இருக்கான். அது மாதிரி உங்களை மோசப்படுத்திக்கிறீங்க அப்படின்ட்டு. நம்மளை நாம மோசப்படுத்துறது எப்படி? வசனம் படிக்கிறோங்க, இல்லவென்றால் வசனம் கேட்கிறோம். அப்படி கேட்டும் படிச்சும் நாம் செயல்படாத பட்சத்தில் நம்மை நாமே மோசப்படுத்திக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிறோம், அட வசனம் தானே விட்டோம் விடு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இல்லை, நம்மளே நாம மோசப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். மோசப்படுத்துறோம்னு அர்த்தம். நம்மளை நாம ஏமாத்தலாமா? எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டான், அவன் ஏமாத்திட்டான் பிரதர், அவ ஏமாத்திட்டா பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, நீ ஒன்னு நீயே ஏமாத்தலாமா? வசனம் படிக்கிற, கேட்கிற, ஆனா நீ செய்ய மாட்டேங்கிறிய. அது ஒன்னு நீயே ஏமாத்தல. ஆண்டோட வார்த்தை சொல்லுது, பரலோகத்திலிருந்து பேசுறதுக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால் எப்படி செய்வார்?
அப்போ தேவன் பேசுகிற பேச்சுக்கு நாம் செவி கூடாமல் போனால் நம்மை நாமே ஏமாத்துறவங்களா இருக்கும். இயேசு சொல்லும்போது சொன்னாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது 50வது வசனங்கள். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். என்ன சொல்றாரு? சுயமாய் நான் பேச மாட்டேன், சொந்தமா என் இஷ்டத்துக்கு பேச மாட்டேன். நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நான் ஏன் அவருடைய வசனத்தை அப்படியே சொல்றேன்? அவர் பிதா சொன்ன வசனத்தை அப்படியே சொல்றாரு. ஏன் சொல்றாரா? அதுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறதுன்றார். நித்திய ஜீவன், என்றென்றைக்கு அதுக்குள்ள உயிர் இருக்குது அப்படின்றார். அதனால பிதா சொன்னதை சொல்றேன்றார். அருமையானே, நானும் நீங்களும் படிக்கிற பைபிள்ல ஃப்ரீயா ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா 150 ரூபாய்க்கு வாங்கணும், இல்லைன்னா 250 ரூபாய், இல்லைன்னா 1500 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். 1500 ரூபாய் பைபிள் இருக்குதும் 50 ரூபாய் பைபிள் இருக்குதும் ஒண்ணுதான். ஆனா நமக்கு அந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க தெரியல. எதுக்குதான் இப்ப பைபிள் படிக்கிறோம்? எதுக்குதான் பைபிள் படிக்கிறோம்? நம்மளை நாம மோசம் போக்கிக்கிறோமே. நம்ம படிச்சுட்டு செயல்படலன்னா நம்மளை நாம மோசம் போக்கிக்கிறோமே. நம்ம அதை நினைக்கிறது இல்லையே. அவன் மோசம் போக்கிட்டான், என்னைய இவன் என்னைய மோசம் போக்கிட்டான் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் சொல்லுவோம். ஆனா நம்மளை நாமே மோசம் போக்குறோமே. மோசம் போகாதிருங்கள். எப்படி மோசம் போக்குறாங்களா? தேவனுடைய சத்தத்தை கேட்டு செயல்படலாம்னா நம்மளை நாமே மோசப்படுத்திக்கிறோம். இப்ப மோசம் போனவன் என்ன ஆவான்னு பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47 48. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. என்ன சொல்றாரு? எப்பா, வார்த்தை கேட்குறீங்க, ஆனா செயல்பட மாட்டேங்கிறீங்க, உங்களை நீங்களே மோசப்படுத்துறீங்க. ஆனா நான் உங்களை இப்போ என்ன பண்ண மாட்டேன்? நியாயம் தீர்க்க மாட்டேன். உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன். பைபிள் படிக்கிறீங்க தான், வசனம் கேட்குறீங்க தான், பொய் சொல்லக்கூடாதுன்னு வசனத்தை படிக்கிறீங்க தான், தேவைப்படும்போது போய் சொல்லத்தான் செய்யறோம். கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி படிக்கிறோம் தான், ஆனா தேவைப்படும் போது கடன் வாங்கிக்கிறோம் தான். அப்புறம் எதுக்கு தான் படிக்கிறோம்? நான் உதாரணத்துக்கு தான் அந்த இதை சொன்னேன். எதுக்கு தான் படிக்கிறோம்? சரிங்க, நம்ம படிச்சுட்டு கீழ்படியில அடிச்சிருக்கலாம்லவா ஆண்டவர்? நம்மளை அடிச்சிருக்கலாம் அல்லவா? பழைய ஏற்பாட்டு படி அடிச்சிருவாரு, பழைய ஏற்பாட்டு படி அடிச்சிருவாரு. ஆனா இப்ப என்ன சொல்ற? நான் உங்களை அடிக்க மாட்டேன், உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன். உங்களை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறேன், அடிக்க மாட்டேன் சொல்லிட்டு 48 வசனம் சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிச்சுங்க. இந்த என்னை தள்ளி என்று எழுதியிருக்கிறது, அதுக்கு அர்த்தம் என்னங்க? எனக்கு இயேசு வேண்டாம், அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் அப்படியே அர்த்தம்? ஏங்க, இயேசுவோடு கூட நீங்களும் நானும் இயேசுவோடு கூட ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணிட்டோம். நல்லா கவனிச்சுங்க. இப்ப இணைஞ்சிருக்கிறோம். இப்போ நான் இணைஞ்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், பொய் சொல்ற ஒரு சூழ்நிலை வருது. அவர் சொல்றார், பொய் சொல்லாது, உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுன்னு இவர் சொல்றார். ஏன்னா இவர்கிட்ட தான் இணைஞ்சிருக்கேன். இப்போ அட போங்க, நீங்க சொல்லணுங்கிற அவசியம், நானே போய் பேசிக்கிறேன். இப்ப இவரை நான் தான் தள்ளுறேன். ரட்சிக்கப்படாதவன் தள்ளிட்டாங்கிறது அல்ல, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்துல உடன்படிக்கை பண்ணின நீங்களும் நானும் தான் நம்ம எண்ணத்துக்கு செயல்படும்படிக்கு அவர் அந்த நேரத்தில் தள்ளிடும்.
தள்ளிட்டு வார்த்தை கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். ஆனா என்ன சொல்றாரு, தள்ளி விட்டு நீங்க வேற உங்க இஷ்டத்துக்கு செஞ்சிட்டீங்கல்ல, நான் விட்டுறேன் போ. ஆனா ஒண்ணு, என்னை தள்ளிட்டு, அன்னைக்கு நான் சொன்னேன் போய் சொல்லாதேன்னு சொன்னேன், என்னை தள்ளிட்டு போய் சொன்னேன், திருடாதேன்னு சொன்னேன், என்னை தள்ளிட்டு திருடினேன். வாப்பா, என் வசனம் அன்னைக்கு திருடினல்ல, அன்னைக்கு போய் சொன்னல, அப்படி வாழ்ந்தல்ல, ஆமாண்டவர், அக்னி கடலுக்கு போ. இதாங்க பிரச்சனை. இன்னைக்கு வாழ வேண்டிய கொஞ்ச கால வாழ்க்கையில நானும் நீங்களும் ஆண்டோட வார்த்தையை சரியா கேட்டு கீழ்ப்படியலைன்னா நித்திய நித்திய காலமாக அக்னி கடலுக்குள்ள போகணும். ஏன்னா அவர் தான் நியாயம் தீர்க்க போறாரு. இப்ப நியாயம் தீர்க்க மாட்டாராம், இப்ப காப்பாத்துறதுக்கு வந்திருக்காராம். காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறதுனால நம்ம பொழைச்சிக்கிட்டோம். எப்படி பொழைச்சிட்டோம்? என்ன வசனம் சொல்லுதோ அந்த வசனத்துக்கு மாறா நடக்கிறோம். நமக்கு ஒண்ணும் நடக்கல, நமக்கு ஒண்ணும் நடக்கல. பொய் சொல்லக்கூடாதா, பொய் சொல்றோம், நமக்கு ஒண்ணும் நடக்கல. திருடக்கூடாதா, திருடுறோம், நமக்கு ஒண்ணும் நடக்கல. கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாதா, கெட்ட வார்த்தை சொல்றோம், நமக்கு நடக்கல. வெள்ளியும் பொண்ணும் போடக்கூடாதா, போடுற, நடக்கல. ஆனா அவரை தள்ளிட்டு இந்த வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படியாம போறோம். அவரை தள்ள, சும்மா இருங்க, நீங்க சொல்லாதீங்க எனக்கு, நீங்க அப்படின்னு சொல்லி அவரை தள்ளிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், செயல்பட மாட்டேங்கிறோம். ஆனா இப்ப நமக்கு ஏதாவது நடக்குதா? ஒண்ணுமே நடக்கலையே. நம்மளை நாமே மோசம் போக்குறோம், நம்மளை நாமே மோசம் போக்குறோம். நமக்கே தெரியல, நமக்கே தெரியல நம்மை நாமே மோசம் போக்கி கொள்கிறோம்னு. அதனால்தான் சொல்லுது, பரத்திலிருந்து வருகிறார் அவருடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் போனீங்கன்னா மோசம் போயிருவீங்கன்னு நம்ம முதல்ல வசனத்தை படிச்சோம். இப்போ பிதா சொன்னதை இயேசு சொன்னார். இயேசு கடைசியா சீஷர்களை 11 வரை மலைக்கு கூட்டிட்டு வச்சு என்ன சொல்றார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சிங்க. இயேசு தன்னுடைய 11 அப்போஸ்தலர்களுக்கும் மலையில சொல்றாரு, எப்பா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பிஷப் சொன்னாரு, போப் சொன்னாரு, ரெவரண்ட் சொன்னாரு, அற்புதராஜ் சொன்னா அப்படின்னு சொல்லி நீங்க உங்க காரியத்தை மாற்ற முடியாது. எனக்கு சகல அதிகாரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால என்ன சொல்றார் பாருங்க, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். 11 பேருக்கும் சொல்றார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். அப்போ தேவன் அந்த அப்போஸ்தலர் 11 பேருக்கும் கட்டளையிட்டது யாருடையது வார்த்தை? பிதாவுடையது, பிதாவுடையது. அவருடைய வார்த்தை கேட்காமல் போனால் நம்மை நாம ஏமாத்திக்கிறோம், மோசம் போய்க்கிறோம். பிதா கொடுத்தா அவருடைய வார்த்தையை இயேசு தம்முடைய அப்போஸ்தலர் கொடுத்தார். இதுல நிருபங்கள்லாம் இருக்குல்ல, நிருபங்கள்லாம் இருக்குல்ல, சுவிசேஷம் அவர் இருக்கிற காலத்துல உள்ளதை எழுதியிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் வந்து சபை ஆரம்பித்தது எப்படி என்னங்கிறது இருக்கும். மற்ற நிருபங்கள்லாம் இருக்குல்ல, அத அப்போஸ்தலர்கள் எழுதினார்கள். அவர்கள் சுய விருப்பப்படி எழுதினார்களா, தேவனுடைய வார்த்தை எழுதினார்களா? ஏங்க, 12 அப்போஸ்தலரும் அவர் சொன்னதை கேட்டாங்க, அதுல 1 லெஃப்ட். சரி, 11 பேர்ல இவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க வச்சுக்குவோம். பவுல் அந்த 11 பேர்ல அவர் இல்லையே, 11 பேர்ல அவர் இல்லையே. அப்ப அவர் சொன்னதுக்கு தேவன் சொன்னதா எடுத்துக்கலாமா? எடுக்கணும். ஏன்னா அவரே சொல்றாரு, வாசிங்க கலாத்தியர் 1வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்னால் சொல்லப்பட்ட காரியம் மனுஷனுடைய யோசனையின்படி வந்ததல்ல. நான் உங்களுக்கு
ஸ்ட்ராங்கா சொல்றேன். நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பவுல் எழுதின நிருபம் தான் ஜாஸ்தி. நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இது என்னுடைய மனுஷனுடைய யோசனையால் வந்ததல்ல சொல்லிட்டு, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவரை மீட் பண்ண நாள்ல அரப் தேசத்துக்கு கொண்டு போயிட்டாரு தேவன், ஆண்டவர் கொண்டு போயிட்டு அங்க ட்ரைனிங் கொடுத்துட்டாருங்க. அங்க ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. அப்படின்னா இந்த 3 வருஷம் இந்த ஊழியக்காரங்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த அதே காரியத்தை பவுலுக்கும் சொல்லி கொடுத்தாரு. பவுலுக்கும் சொல்லி கொடுத்தாரு. அப்ப பவுல் எழுதுனது யாருடைய உபதேசம் தான்? தேவனுடைய உபதேசம் தான். தேவனுடைய உபதேசம் தான். ஆகையினால அது பவுல் எழுதுனது தானே, இது இவர் எழுதுனது தானே அப்படிலாம் சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தையை இவர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். ஒருவேளை அதை கேட்டும் நாம் கீழ்ப்படியாமல் போவோமானால் நம்மை நாமே மோசப்படுத்திக் கொள்கிறோம். பைபிள் படிக்கிறோம், கண்ணாடியில் காலையில் பார்த்தோம், காலையிலையும் பைபிள் படித்தோம், சாயங்காலம் பைபிள் படித்தோம், ஆனால் மறந்து போச்சு, செய்யலை. என்ன அர்த்தம்? கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து மறந்து போகிறதுக்கு ஒப்பா இருக்கீங்க. வேஸ்ட். நம்மளை நாம ஏமாத்திடணும். நம்மளை நாமே ஏமாத்திக்கிறோங்க, மோசப்படுத்திக்கிறோம். நம்மளை நாமே மோசப்படுத்திக்கிறோம். ஆனால் நினைக்கிறது இல்லையே, நினைக்கிறது இல்லையே. எதுக்கு அப்ப பைபிள் படிக்கணும்? எதுக்கு வசனங்களை சபையில கேட்கணும்? கேட்டுட்டு கீழ்ப்படியலாம். தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு கீழ்ப்படியலன்னா நம்மை நாமே மோசப்படுத்திக்கிறோம். யார் கீழ்ப்படிவாங்க? இந்த வசனம் நமக்கு தெரியும், ஆனாலும் ஞாபகப்படுத்துறேன். யார் கீழ்ப்படிவாங்க, யார் கீழ்ப்படிய மாட்டாங்க? வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். என்ன சொல்றார் பாருங்க. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான். அப்ப ஆண்டவரிடத்துல, இயேசுவிடத்துல அன்பா இருக்கிறவன் கைக்கொள்வான். இப்ப என்ன நடக்குன்னு பார்ப்போம். அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். எங்க பிதா அன்பா இருக்கிறாரு? சொல்லி கொடுத்தது இயேசு, நம்ம அவருடைய வசனத்தின்படி வாழ்றோம். ஆனா என் மேல அன்பா இருந்தா வசனத்தின்படி வாழுவான். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவனிடத்தில் பிதா அன்பா இருப்பார். ஏன் பிதா அன்பா இருக்கார்? பிதா சொன்னதான் இயேசு சொன்னார். பிதா சொன்னதான் இயேசு சொன்னார். அதனால சரி, என் மகன் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க, அப்ப என்னையும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல அன்பா இருப்பாரு. யார் ஒருவன் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிவான்? அவரிடத்தில் அன்பா இருந்தால் மாத்திரம்தான் கீழ்ப்படிய முடியும். இல்லைன்னா மோசப்படுத்திக்கிறோம்னு அர்த்தம். நம்மளை நாம் மோசப்படுத்திக்கிறோம். 21வது வசனத்தை வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான், என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான், நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். என்ன சொல்றாரு? கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். ஓகே, என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருக்கிறான். ஏன்? பிதா சொன்னது, அதனால பிதாவுக்கு அன்பா இருக்கான். சொல்லிட்டு நானும் அவனில் அன்பா இருந்து இன்னும் என்னை வெளிப்படுத்துவேன். எப்படி வெளிப்படுத்துவாரு? 1 சாமுவேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இப்போ டைரக்டா அவர் அப்பியர் ஆகி நான் சொல்றப்பா கேட்டுக்க அப்படின்னு சொல்லல. சாமுவேலுக்கு எப்படி வெளிப்படுத்தினாரா? வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்தினார். ஒரு மனுஷன் ஆண்டவர் மேல அன்பா இருந்து அவருடைய வசனத்தின்படி வாழுகிறவனா இருந்தால் கர்த்தர் இன்னும் நம்மிடத்தில் அன்பா இருந்து தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார். தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார்.
நான் சில நேரங்களில் தேவ சமூகத்தில் அழுதுருக்கிறேன். ஏன்னா படிப்பேன், சக்க மாதிரி இருக்கும். ஆண்டவர் என்கிட்ட ஒன்றும் பேசிக்க மாட்டார். ஏதோ படிச்சாச்சு, நம்ம படிச்சிட்டோங்கிற ஒரு திருப்தி, சக்க மாதிரி இருக்கு. ஆனால் படிச்சுட்டோங்கிற ஒரு திருப்தி இருக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன நம்மளோட பேசினார்? ஒன்றும் இல்லையே. இதை நினைச்சு நான் அழுதுருக்கிறேன். ஏன்னா அவர் ஏன் கூட பேசினா நான் கீழ்ப்படியணும். சும்மா படிச்சுட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம், என்னை நானும் மோசம் போக்கிக்கிறேன்னு அர்த்தம். பைபிள் படிச்சோமா? படித்தோம். நீதிமொழிகள் ஒன்று படித்தோம், நைட்டு சங்கீதம் ஒன்று படிச்சுட்டோம். நம்மளை நாம ஏமாத்திக்கிறோம். அதில் என்ன படித்தோம்? ஞாபகம் இருக்குதா? இன்னைக்கு படித்தது ஞாபகம் இருக்குதா? கேட்கவா? ஒவ்வொருத்தரா கேட்கட்டா? உங்களால் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கண்ணாடியில் பார்த்துட்டு மறந்து போன மாதிரி ஆகிப்போச்சு. நீங்க அதை படிச்சது ஞாபகம் இருந்துச்சுன்னா, ஆஹா இந்த வசனம் நம்ம கூட இன்னைக்கு பேசிச்சு அப்படின்னு சொல்லி எங்க ஏதுன்னு கரெக்டா சொல்லுவீங்க. மற்றபடி இன்னைக்கு சொல்லுவீங்க, படிச்சேன்னு சொல்லுவீங்க. என்ன படிச்சீங்க? இன்னைக்கு எத்தனாம் தேதி? 25. நீதிமொழிகள் படிச்சேன் பாஸ்டர் சொல்லத்தான் செய்வீங்க. என்னங்க படிச்சோம்? அதுல என்ன நம்மோட கூட பேசினார்? பேசுறதுக்கு தானே படிக்கிறோம். படிச்சிட்டோன்னு ஒரு திருப்தி வச்சு நம்மளை நாம மோசம் போக்கிக்கிறோம்னு அர்த்தங்க. தயவு செய்து தேவனுடைய வார்த்தையை நீங்க தள்ளிட்டீங்கன்னா மோசப்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். யாரு கீழ்ப்படிய மாட்டாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும் யார் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. அவரை தள்ளி அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாது யார் கீழ்ப்படிய மாட்டாங்க? அன்புள்ளவன் கீழ்ப்படிவான்றாரு. சங்கீதம் 81:11-12. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஏன் ஜனம்தான், என்னுடைய ஜனம்தான், ஆனால் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. போதுமா? ஏன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை? தேவனை விரும்பவில்லை. என்னை தள்ளிட்டு என் வார்த்தை ஏத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்பா ஏத்துக்கிற? அவரை தான் தள்ளிடுவேன்ல, எனக்கு விருப்பம் இல்லைங்க. அவரு என்னை தள்ளி என் வார்த்தைகள் நான் ஏத்துக்காம இருக்கிறாங்க. நான் ஒன்னும் சொல்லலையே உங்களை. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஏன்? இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என்ன சொல்றாரு? ஆகையால், என்ன விரும்பல, ஆகையால் அவர்கள் இருதய கடினத்திற்கு விட்டு விட்டேன். எப்படி விட்டாரு? பொய் சொல்லக்கூடாது, வசனம் படிச்சோம். ஆனா தேவைப்படும்போது போய் சொல்றோம். ஏன்? என்னை நேசிக்கல, என் மேல அன்பா இல்லை, அதனால அவங்க இருதய கடினத்துக்கு விட்டுட்டேன். அப்ப ஏன் அவங்க போய் பேசினாங்க? விரும்பல மட்டும் இல்லை, இருதயம் கடினமாகி விட்டது. ஆகையினால போய் சொல்லக்கூடாதுன்னா போய் சொல்றான், கடன் வாங்கக்கூடாதுன்னா கடன் வாங்குறான். என்னென்னமோ சொல்ல. நீங்க படிச்சதெல்லாம் வேதம் தானே. நீங்க படிச்சுட்டு செய்யல அப்படின்னா நீங்க அவரை நேசிக்கலன்னு அர்த்தம். அவரை தள்ளிட்டீங்க, அவர் வசனத்தை ஏத்துக்க மாட்டேன்றீங்க. உங்களை நீங்களே மோசப்படுத்திக்கிறீங்க. இங்க சபைக்கு வரீங்க, கேட்குற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க, தேவன் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்தார், ஆமென் அல்லேலூயா சொல்றோம். ஆனால் அதன்படி செய்யறது இல்லையே. ஏன் செய்யல? ஒண்ணு அன்பு இல்லை,
ஆண்டவர் மேல விருப்பம் இல்லை. ரெண்டாவது இருதய கடினம். ஏன் நம்ம செய்யல என்ன செஞ்சு விடுவார்? ஒன்றும் செய்ய மாட்டார் பிரதர், ஒன்றும் செய்ய மாட்டார் சிஸ்டர், தைரியமா இருங்க. ஏன் செய்ய மாட்டார் பிரதர்? இப்போ உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறார், அதனால செய்ய மாட்டேங்கிறார். உங்களை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறார், அதனால ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார். ஆனா கடைசி நாள்ல நான் சொன்ன பார்த்தீங்களா, இதே வசனம் உங்களை வந்து நிற்கும். அன்னைக்கு போய் சொல்லாதன்னு சொன்னேன் இல்லை, திருடாதன்னு சொன்னேன் இல்லை, கெட்ட வார்த்தை பேசாதன்னு சொன்னேன் இல்லை, கடன் வாங்காதன்னு சொன்னேன் இல்லை, எல்லாம் செஞ்சல. வெள்ளியும் பொண்ணும் வேண்டான்னு சொன்னேன் இல்லை, எல்லாம் செஞ்சல. ஏன் செஞ்ச? நான் உனக்கு வார்த்தை கொடுத்தேன்ப்பா, நீ உன் இருதய கடினத்தை நிமித்தம் என்னை நேசிக்காம போய் நீ செஞ்ச. வா, அன்னைக்கு என்னை தள்ளிட்டு என் வார்த்தை ஏத்துக்கல, வா இப்போ அந்த வசனம் தான் உன்னை நியாயந்திருக்கும். அதே வசனத்தை வச்சு அன்னைக்கு நியாயந்திருப்பார். என்ன சொல்ல போறீங்க? மோசம் போய்கிட்டமே, நம்மை நாசமே மோசம் போய்கிட்டமே. பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு நீங்கள் விலகி போனால் உங்களை மோசம் படுத்திக்கிறீங்க. நான் வாசிச்சோம். அருமையானவர்களே, இந்த எப்படி கீழ்ப்படியும் நினைக்கிறார் பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வசனம் என்ன சொல்லுது? 1 யோவான். சிலருக்கு அந்த வசனம் கஷ்டமா இருக்கும், அதனால கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. இப்ப யாருக்கு அந்த கற்பனைகள் வசனங்கள் பாரமா இருக்காது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, இதை படிச்சுவிட்டேன், ஆனா கீழ்ப்படி இருக்கு மனசே இல்லைங்க, சரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு யார் சொல்லுவாங்க? அவர் மேல அன்பு இல்லாதவன் தான். அவர் மேல அன்பு இருக்கிறவனுக்கு எந்த வசனமும் கஷ்டமா இருக்காது, எந்த வசனமும் கஷ்டமா இருக்காது. அப்ப அன்புதான் முக்கியம். அவர் மேல அன்பு வச்சிங்கன்னா அவர் பேசுற எல்லா வார்த்தையும் கீழ்ப்படிவாங்க, எல்லா வார்த்தையும் கீழ்ப்படிவோம். நீங்க நினைச்சீங்க நான் படிச்சுட்டேன், பைபிள் படிச்சுட்டேன், வசனம் கேட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. படிக்கிறதுனால கேட்டதுனால அன்புன்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு படிச்சீங்க? இன்னைக்கு படிக்கலன்னா நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு நினைச்சு படிச்சீங்க. இதுல என்ன இருக்குது? இன்னைக்கு என்ன என் கூட பேசுறாரு, அவருக்கு நான் செவி கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சா படிச்சீங்க, அப்படி நினைச்சா படிச்சீங்க. ஏதோ கடமைக்கு படிக்கணுமேனு படிக்க சொல்லிட்டீங்க போங்க. ஆனா இந்த வசனம் எனக்கு கஷ்டமா இருக்குங்க, கடினமா இருக்குது அப்படின்னு எவன் சொல்லுவான்னா அவர் மேல அன்பு இல்லாதவன் தான் சொல்லுவான். அன்பா இருக்கிறவனுக்கு எந்த வசனமும் கடினமா இருக்கு. அவர் மேல அன்பு இல்லை, என் மேல அன்பு இருக்குது, அதனால பொய் சொல்லணும்னு எண்ணம் வருது, நான் பொய் சொல்லிட்டேன். அது எனக்கு கடினமா இருக்குது. எது கடினமா இருக்குது? பொய் சொல்லக்கூடாதுங்கிற வார்த்தை எனக்கு கடினமா இருக்குது. ஏன்னா என் மேல அன்பு, அதனால நான் பொய் சொல்ல வேண்டி இருக்குது, பொய் சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். என்ன சொல்ல பாருங்க. இப்ப இயேசு சிலுவை பக்கத்துல சீஷனும் மரியாதை நிற்கிறாங்க. மரியாதை பார்த்து அதோ உன் மகன், சீஷனை பார்த்து அதோ உன் தாய் அப்படின்னு சொன்ன அந்நேரம் முதலாய் அவளை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டான். எங்க ஆண்டவர் மேல இருக்கிற அன்புல என்ன செய்யறான் பாருங்க. சேம் டைம், இல்ல ஆண்டவரே எங்க வீட்டுல போய் நான் பெர்மிஷன் கேட்டு வரேன், நீங்க பாட்டு சொல்லிவிட்டீங்க, நான் கூட்டிட்டு போனா என்ன ஆகும் அப்படின்னு எல்லாம் அவன் ஆர்கியூ பண்ணவும் இல்லை, ஆண்டவர்கிட்ட எண்ணத்தை சொல்லவும் இல்லை. இம்மிடியட்டா வீட்டுக்கு கூட்டு போயிட்டான்.
ஏங்க ஆண்டவர் மேல அவ்வளவு அன்புங்க, அவ்வளவு அன்பு. எந்த மனுஷனுக்குள்ள தேவன் மேல அன்பு இருக்கு? இப்ப உங்களுக்கு கேட்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் மேல அன்பு இருக்குதான்னு கேட்கிறேன், என்ன சொல்லுவீங்க? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா அன்பே இல்லை போல இருக்கு. அன்பா இருக்கேன்னு தான் சொல்லுவீங்க. சரி, பைபிள் படிக்கிறீங்க, அந்த வசனத்தை கீழ்படுவீங்களா? சும்மா நல்லா அன்பா இருக்கேன்னு சொல்ல வேண்டியதுதான். என்ன பிரயோஜனம்? பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு செவி கூடாமல் போனால் எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? சோ நீங்களும் நானும் ஆண்டவர் மேல அன்பு வச்சு என்ன வசனம் சொன்னாலும் நான் கீழ்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிக்கணுங்க. நம்மளை அர்ப்பணிக்கிறவங்களா இருக்கணும், அதான் அன்பு. நான் கேட்கிறேன், நீங்க ஆண்டவர் நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமான்னு தான் சொல்லுவீங்க. அவர் உங்க மேல அன்பா இருக்காரா? தெரியல. 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க, யூதாசும் இருந்தான். அவனை கேட்டா அவன்டவரை நான் நேசிக்கிறேன் தான் சொல்லியிருப்பான். ஆனா 11 பேரும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா யோவானை குறித்து என்ன சொல்லுது? இயேசுவுக்கு அன்பான சீஷன் இருக்கும். நம்ம அந்த சர்டிபிகேட் எல்லாம் வாங்கணும். இப்போ உங்களை கேட்டேன்னா அன்பா இருக்கீங்களா? ஆமா பாஸ்டர், அன்பா இருக்கிறேன் பாஸ்டர். ஓகே, அவர் உங்க மேல அன்பா இருக்கிறாரா? அது எங்களுக்கு தெரியாதே பாஸ்டர். எப்ப அன்பா இருப்பாரு? நீங்க வசனத்தின்படி வாழும் போது அன்பா இருப்பாரு. என்ன சொன்னாலும் கேட்டா அன்பா இருப்பாரு. ஏன்னா அப்படிப்பட்டவங்க கூட அன்பா இருந்தா நான் இன்னும் என்ன வெளிப்படுத்துறேன்றாரு. ஏன் நிறைய நம்ம காரியங்கள் நமக்கு வெளிப்பட மாட்டேங்குது? நம்ம மேல அன்பா இருந்தா சொல்லி தர போறாரு. இயேசு கிறிஸ்து இடத்துல 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க. அவர்கள் தவிர ஏராளமான சீஷர்கள் இருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு ஒரு சர்ச்சில் உபதேசம் பண்றார். ஒரு சர்ச்சில் கப்பர்நகூம்ல. வாசிங்க, யோவான் 6வது அதிகாரம் 59வது 60வது வசனங்கள். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அப்போ ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்றார். என்ன இவைகளை சொன்னார்? என்ன சொன்னாரு? என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாள் அவனை எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவரில் நிலைத்திருக்கிறேன். நான் வானத்திலிருந்து வந்த ஜீவாப்பம். இதெல்லாம் பிரசங்கம் பண்றார் ஒரு சர்ச்சில். இப்ப நடக்கிறத பார்ப்போம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். என்னமா எங்க அவருடைய சீஷர்கள் தான், அவருக்கு பின்னால் ஓடுறவங்க தான், அவரை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க தான். அப்படிப்பட்டவர்களிலே அநேகர் சொல்றாங்க இது கடினமான உபதேசம். இது யாரு கேப்பா? யாருங்க கேப்பா? இன்னைக்கு நிறைய வசனம் ஏன் கீழ்ப்படிய முடியல? இது கடினமான உபதேசம். யார் கேப்பா? கேட்காம போ. யாருக்கு நஷ்டம்? ஒரு நாள் நியாயந்திருக்கும் போது அந்த வசனத்தை வச்சு தான் நியாயந்திருப்பாரு. நீ இப்ப கேட்கல, ஒரு வசனத்தை நீ கேட்கற, செயல்பட மாட்டேங்கிற. ஆண்டவர் நான் அடிச்சார இல்லையா? அடிக்கல. இல்லை. ஏன் அடிக்கல? காப்பாற்ற வந்தாரு. ஆனா கடைசி நாள்ல நான் கேட்பேன், இந்த வசனத்தை வச்சே கேட்பேன். நான் சொன்னேன் இல்லை, கடைசி வரைக்கும் இந்த வசனத்தின் இப்படி வாழ மாட்டேன்னு போயிட்டியா? வா வா, கீழ்ப்படியாதவனுக்கு தண்டனை இருக்கு வராங்க, போய் போயிருப்பார். அங்க அனுப்பிச்சாருன்னா நம்ம ஆண்டவர் அன்பா இருந்தாலும் எங்க பாஸ்டர் அன்பா இருக்க விடமாட்டாரு போல. அன்பா இருக்குனால என்ன? நம்ம அவர் சொன்ன வார்த்தைக்கு மீறி மன்னிப்பு கட்டணும்னா அன்பா இருந்தாருன்னு அர்த்தமா? செஞ்ச தப்பு தானே. தப்புன்னு சொல்லி மன்னிப்பு காட்டிங்களா, அப்புறம் சரியா பண்ணுங்க.
பிரச்சனை இருக்கிறாரு. அவர் வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறேன். அவர் இதை செய்யாதன்றாரு. நான் செஞ்சு, ஏய் ஏன் செஞ்ச அப்படின்னு ஜனம் கேட்கிறாரு. முதலாளி என்னை மன்னிச்சுங்க முதலாளி அப்படின்னு சொல்றேன்னா அடுத்தாப்புல சொன்னா நான் கேட்கணுமா வேண்டாமா? இதுதான் மன்னிப்புங்க. இதுதான் மன்னிப்பு. நம்ம மன்னிப்பு எப்படி தெரியுமா? போய் சொல்லக்கூடாதுனாரா ஆண்டவர், நான் போய் சொல்லிட்டு மன்னிச்சுங்க. போய் சொல்லக்கூடாது, போய் சொல்லிட்டு மன்னிச்சுங்க. எத்தனை தடவை தான் எந்த வசனம்லாம் சொன்னாலும் மன்னிப்பு கேட்குறீங்க? நான் கீழ்ப்படியில் மன்னிப்பு கேட்குறீங்க. மன்னிப்பு கேட்டால் அதை செய்யணும்ல. ஐயோ ஐயோ, மன்னிப்புக்கு அர்த்தமே இல்லையே. நம்ம பிள்ளைகள் மன்னிப்பு, சாரி சொல்லு சாரி சொல்லு. சின்ன பிள்ளைகளாம் சொல்லாதுங்க. பெரியவங்க பிள்ளைகளாவது சரி சரி சாரி சாரின்னு, ஆனால் அதே இதை திரும்ப செய்யுங்க. அப்போ அது உணரலன்னு அர்த்தம். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் சொல்லிட்டு 66ஆம் வசனம் சொல்லுது, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். போதுமா? எங்க அவருடைய வார்த்தைங்க. அவர் மேல அன்பா இருக்க வேண்டிய சீஷர்கள் இது கடினமான உபதேசம், நம்மால வாழ முடியாதுப்பான்னு போயிட்டே இருந்துட்டாங்க. ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க மனசு இல்லாதனால யாரை தள்ளிட்டாங்க? இயேசுவையே தள்ளிட்டாங்க. அதனாலதான் கேட்கல. அதனாலதான் கேட்கல. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரு தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் அண்டிக் கொள்றதான் விரும்புறாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சுற்றித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். என்ன சொல்றாரு பாருங்க, என்ன மாதிரி அவர் விரும்புறாரு பாருங்க. இதெல்லாம் என்னால உண்டானதுதான். ஆனா சிறுமைப்பட்டு தன்னைத்தானே சிறுமையாக்கி ஆவியில நொறுங்குண்டு, ஆண்டவரே உங்க வசனத்துக்கு நான் கீழ்படுறேன்பா, ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு கீழ்படுகிறவனே நோக்கி பார்ப்பேன். நம்ம உள்ளமே சொல்லணுங்க, ஐயோ நம்ம எப்படி இருக்கிறோமே, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுதே, நம்ம கீழ்ப்படியலைன்னா நமக்கு அவரை தள்ளுறோன்னு அர்த்தமாயுத. இன்னைக்கு அவர் தண்டிக்கல, நம்மளை நேசிக்கிறதுனால காப்பாத்திட்டு இருக்கிறதுனால நம்மளை தண்டிக்கல. இல்லை ஆண்டவரே, நான் உங்களுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனா இருப்பேன். என்ன சொன்னீங்களோ நான் கீழ்ப்படிய தயார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரலோகத்திலிருந்து பேசுறவர்களுக்கு நீங்க கீழ்ப்படுறீங்க. உங்களை நீங்களே மோசம் போக்கிக் கொள்ளாம இருக்கீங்க. இல்லாட்டி கேட்குறீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க, உங்களை நீங்களே மோசம் போக்கிறீங்க. வசனம் தெரியுமா? தெரியும். எங்களுக்கு புரியல சூழ்நிலை. அப்போ உங்களை நீங்களே மோசப்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். தன்னைத்தானே மோசப்படுத்துகிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆகி போயிட்டாங்க. வேதம் சொல்லுது, வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 14 to 18 வரைக்கும். நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்.
விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அருமையானவளே, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். யூதேயா தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டவர்கள் இவர்கள். அங்க கத்துக்கிட்டாங்க. என்ன கத்துக்கிட்டாங்க? நீ வேறொரு விக்கிரகத்தை நமஸ்கரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அங்க கத்துக்கிட்டது கற்பனையில. அது இங்க வந்த பிறகும் அடிமையா இருக்கிறாங்க. அந்த வசனத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பாருங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்போ ராஜா சொல்றாரு, நீங்க அப்படி இல்லைன்னா 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ள போடுவீங்க. ஓ, உங்களுக்கு நான் பயப்படணுங்கிறது இல்லைங்க, சாதாரணமா சொல்றாங்களே. அந்த வசனத்துக்கு எவ்வளவு தூரம் அவங்க உண்மையா இருக்கணும்னு விரும்புறாங்க பாருங்க. எவ்வளவு தூரம் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஐயோ உயிர் போகுது, வேலை இல்லாம போகுது, எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி பயப்படலையே, பயப்படலையே. ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆகையினால நான் முடியாது நின்றுட்டாங்களே, நின்றுட்டாங்களே. நமக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே ஒரே ஒரு தடவை மன்னிச்சிங்க, நான் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, முடிச்சோம், அவ்வளவு. என்னங்க வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? செத்தாலும் சாவரேன், நான் வசந்தபடி வாழ்வேன்றானே, அவன் தான் கரெக்ட். இங்க நம்ம அப்படி இல்லையே. இல்ல ஆண்டவரே எங்களை மன்னிச்சிங்க, நான் அப்புறம் சரியாயிருவேன். உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க, மோசம் போக்கிக்கிறீங்க, உங்களை நீங்களே மோசம் போக்கிக்கிறீங்க. கேட்குறீங்க, வசனம் தெரியாம இல்லை, வசனம் தெரியும், ஆனால் கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க. பரத்திலிருந்து பேசுறவருக்கு நீங்க கீழ்ப்படியாம போனீங்கன்னா உங்களை மோசப்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியுங்க, தெரியாம இல்லை, ஆனா தெரிஞ்சும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க. இதுதான் மோசப்படுத்துறதுன்னு அர்த்தம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 21 25 வரைக்கும். அவர்கள் போஜன பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தான் ஆனால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும்னு சொல்றார். ஆனா அவன் காட்டி கொடுக்க போறது அவனுக்கு தெரியும் தானே. அவன் என்ன கேட்கிறான்? நானும் கேட்கிறான், நீ தான் பண்ணிட்ட. ஆனாலும் இவனுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லையே. பிறவாதிருந்தால் நலமாயிருக்குன்றாரு. இந்த உலகத்தில் பிறக்காம போயிருந்தாலே நல்லதுப்பா அப்படின்னு சொல்ற. எங்க ஆண்டோடைய வார்த்தைங்க, என்னை காட்டி கொடுப்பான்ற ஆண்டோடைய வார்த்தை. சார் நம்ம இந்த வார்த்தை பிறவாதிருந்தால் நலமா இருக்குன்றாரு. நான் தான் சொல்றாரு, வேணாம்பா, ஐயோ வேணாம், அந்த அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிறேன். விலை இருக்கிறான் அல்லவா, துணிஞ்சு தப்புச்சாங்க, துணிஞ்சு தப்புச்சான். சௌரனே சௌரிய நல்லா கவனிச்சுங்க. தேவனுடைய வார்த்தை ஒன்ன சொன்னா, இன்னைக்கு தான் தெரியுது எனக்கு கீழ்படுறேன்னு சொல்லிட்டு போயிரு. இல்ல தெரிஞ்சும் துணிஞ்சு தப்புன்னு வச்சுக்கோ, நடக்கிறது வேற மாதிரி. இப்போ அவன் துணிஞ்சே தப்புனாங்க, செலவு பண்ண முடிஞ்சா, தூக்கி சர்ச்சுக்குள்ள எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. 30 வெள்ளிக்காசையும் ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி தூக்கி சர்ச்சுக்குள்ள எரிஞ்சிட்டு போயிட்டான். அதுல காணிக்கப்பட்டியில போடக்கூடாது,
அது ரத்த காணிக்க காசு, அதனால போடக்கூடாதுன்னு அது நிலத்தை வாங்கிட்டாங்க. இவன் மனம் கசந்தானா இல்லையா? காட்டி கொடுத்த பிறகு இவன் உள்ள வேதனைப்பட்டுச்சா இல்லையா? வேதனைப்பட்டுச்சுது. அப்ப அந்த வேதனைப்பட்ட அந்த நிலைமையோடு கூட அவன் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு ஆண்டவரே மன்னிச்சுங்கப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தா கூட சரியா இருப்பான். நேர போய் தற்கொலை பண்ணிட்டானே, நீ தான்ப்பா காட்டி கொடுக்க போற அப்படின்னு சொன்ன போதும், இல்ல ஆண்டவரே வேண்டாம்ப்பா நான் பண்ண மாட்டேன், பிறவாது இருந்தால் நலமா இருக்குன்றீங்களே, ஐயோ நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியில் நான் பிறவாது இருந்தால் நலமா இருக்குன்றீங்களே, வேணாம் ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன். சொல்ல முடியலையே, நானும் நீங்களும் ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனா மறுபடியும் பாவம் செய்றவன் என்ன செய்யறான்னு தெரியுமா? இயேசுவை காலிங்களை போட்டு மிதிக்கிறான், இயேசுவை சிலுவையில மறுபடியும் அரைஞ்சு அவமானப்படுத்துறான். எவ்வளவு வேதனை இருக்கும்? மறுபடி துணிஞ்சு பாவம் செய்தா இந்த நிலைமை தான். அப்படிதான் வேதம் சொல்லுது. இப்ப அவனுடைய முடிவு நமக்கு நல்லா தெரியும். எங்க தெரிஞ்ச துணிஞ்சு அவன் செய்யறாங்க. சரி, ஐயோ நம்ம பிறவாது இருந்தால் நலமா இருக்குன்னு சொல்றாரு, நான் தான் காட்டி கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியுது, வேணாண்டவரே நான் தெரியாம பண்ணிட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகி இருக்கலாமே. துணிஞ்சே செய்யறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டோடைய வார்த்தை கேட்டும் தன்னை மோசப்படுத்தி கொண்டான், தன்னை மோசப்படுத்தி கொண்டான். அதனால அவனுக்கு சம்பவித்தது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே? அதனால வாசிக்க சொல்றேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 1:16-20 வரைக்கும். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. ஐயோ ஐயோ, அவன் வாழ்க்கையில இப்படி வரும்னு நினைச்சிருப்பானா? சரி, பணத்தை தூக்கி போட்டான், தற்கொலை இவன் தான் பண்றான், தலைகீழ விழுந்தான், தலைகீழ விழுந்து தற்கொலை பண்றான். என்ன பண்ணிச்சான்? வயிறு வெடித்தது, குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இப்படி இவனுக்கு ஆகும்னு அவனுக்கே தெரியாது. பணத்தை வாங்கி சம்பாதிச்சுக்கலான்னு நினைச்சிருக்கான். எனக்கு வாசிங்க. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல்தமா எண்ணப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. அவனுடைய நிலைமை பாத்தீங்களா? அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுதுன்னு எழுதியிருக்கு. அதுல ஒருத்தன் தங்க முடியாதான். அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பிறக்கடவன். அவன் வேலை வேற ஒருத்தனை போயிடுச்சு, மத்தியாவுக்கு போயிடுச்சு. அருமையானுடைய ஆண்டவர் கூட பேசுறாரு, நீ என்னை காட்டி கொடுப்பேன்னு பேசுறாரு. அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க விருப்பம் இல்லையே, செவி கொடுக்க விருப்பம் இல்லையே. அவன் தான் செய்ய போறான்னு அவனுக்கும் தெரியுது. நீதான்ப்பா பிறவாத இருந்தால் நலமா இருக்கும்பா அப்படின்னு சாங்க வேற சொல்றாரு. ஐயோ, இந்த நிலைமைக்கு நம்ம ஆளாகணுமா? வேணாம், விளைக்குவோம் அப்படின்னு சொல்லி விலகலாம் அல்லவா? அந்த சத்தத்தை கேட்கற விருப்பம் இல்லைங்க. தன்னைத்தானே மோசப்படுத்திக்கிட்டான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கை நிலைமை முடிவே வித்தியாசமா போச்சு. அருமையானே, தேவன் நம்மோடு கூட பேசும்போது அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கூடாமல் போனால்
நம்மை நாமே மோசம் போக்கிக் கொள்கிறோம். அதை என்ன சொல்லுது? எபிரேயர் நிறுவம், எபிரேயர் 4வது அதிகாரம் 2-3. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஒரு நிமிஷம், என்னவா? இவங்க தேவ ஜனங்கள்ங்க, தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்கள். அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டதான் சுவிசேஷம், ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. ஆனால் நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு அறிவிச்சாங்களே. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படலை அப்படின்னு அர்த்தம் என்னங்க? விசுவாசம் இல்லாமல் கேட்டாங்கன்னா எங்க விசுவாசத்தோடு கூட கேட்டாங்கன்னா, ஆண்டவர் இதை செய்யாதனா செய்ய மாட்டேன், செய்யினா செய்வோம். இதுதான் விசுவாசத்தோடு கேட்கறது. ஆனா அவங்க எப்படி கேட்டாங்களா? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே. அப்படின்னா நம்ம அதெல்லாம் செய்யணுங்கிறது இல்லை. அப்படின்னு கேட்டபடினாலே அந்த வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அதுக்குள்ள ஜீவன் இருக்குது, பிரயோஜனப்படலை சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றது? விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தோம். இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். என்ன சொல்றாரு? என்னுடைய இளைப்பாறுதலில் இவர்கள் பிரவேசிக்க மாட்டாங்க. இளைப்பாறுதல்னா பரலோகம் இல்ல, பரதீசு. பரதீசு தான் ஆண்டவர் இளைப்பாறுகிற, ஆண்டவருடைய இளைப்பாறுதல் இடம். முதல்ல ஒரு பரிசுத்தவான் செத்தான்னா இளைப்பாறு வரும். எங்க? பரதீசுல இளைப்பாறுவான். அப்ப நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தான் பரலோகம் நரகம். பரிசுத்தவான்கள் பரதீசுல இருப்பாங்க, நியாய தீர்ப்புக்கு அப்புறம் பரலோகம் போவாங்க. ஆனா என்ன சொல்றாரு ஆண்டவர்? இவங்க என் வார்த்தையை கேட்டுட்டு செய்ய மாட்டேங்கிறாங்கல்ல, ஆனா உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பேன் என்று நான் கோபத்தில் ஆணையிட்டேன்ப்பா. நான் சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்களே, என்னுடைய இளைப்பாறுதலுக்கே வரமாட்டீங்க என்று என்னங்க செய்யலாம்? பைபிள் படிக்கிறோம், படிச்சுட்டு நம்ம அதன்படி வாழலாம். நம்மை நாமே மோசப்படுத்தி கொள்கிறோம், மோசப்படுத்தி கொள்கிறோம். வேதம் என்ன சொல்லுது? லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று. என்ன சொல்றாரு? மனுஷகுமார் வரப்போறாரா? வரும்போது பூமியிலே விசுவாசத்தை என்ன விசுவாசம்? அட வசனத்தை விசுவாசித்து வாழ மாட்டாங்க, விசுவாசித்து செயல்பட மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. செயல்பட்டா விசுவாசிக்கிறாங்கன்னு அர்த்தமாச்சே. செயல்பட மாட்டாங்க. ஏன் இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய, பரிசுத்தவாட்டிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தின்படி வாழ மாட்டேங்கிறாங்க? அவரே தான் சொன்னாரு, மனுஷகுமாரன் வரும்போது அவங்களிடத்துல விசுவாசம் நான் பார்ப்போம். முடியாது. விசுவாசம் இருந்தால் தான் செயல்பட்டு இருப்பாங்களே, விசுவாசம் இல்லாதனால தான் செயல்படல. இயேசு வரும்போது விசுவாசம் யார்கிட்ட இருக்கணும்? விசுவாசிகள்கிட்ட இருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? அவளிடத்தில் நான் விசுவாசத்தை காண்பேனோ. வசனம் ஒண்ணு சொன்னா செய்ய மாட்டாங்கப்பா. பைபிள் படிப்பாங்கப்பா, சர்ச்சுக்கு வந்து வசனம் கேட்பாங்களா? கேட்பாங்கப்பா. ஆனா அவங்ககிட்ட நான் விசுவாசத்தை காண்பேனோ, அவங்க வசனத்துப்படி வாழ மாட்டாங்கப்பா. என்ன நிலைமைங்க? நம்மளை நாமே மோசப்படுத்திக்கிறோமே, நம்மளை நாமே மோசப்படுத்திக்கிறோமே. பரவாயில்ல, விட்டுலாமா? அப்படியே ஒரே ஒரு வாழ்க்கைங்க, நம்மளை நாமே மோசப்படுத்தி கடைசியில
இயேசு வந்தா பறக்கவும் முடியல, இல்ல நரகத்துக்கும் போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஏங்க பைபிளை படிக்கணும்? எதுக்கு ஆலயத்துக்கு வரணும்? எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கணும்? ஆண்டவர் மேல அன்பே கிடையாம போச்சுங்களே. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்திட்டு வந்தார். அவங்களுக்கு கற்பனைகளையும் கொடுத்தாரு, நியாயப்பிரமாணங்களும் கொடுத்தாரு. ஆனா நடந்தது என்ன உங்களுக்கு தெரியும். எபிரேயர் 3வது அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? என்ன சொல்றாரு? என்னுடைய இளைப்பாறுதலில், அதாவது பரதீஸ்ல என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? என் வசனத்தை கொடுத்தேனே, கீழ்ப்படியாம போயிட்டாங்களே, அவங்க என் இளைப்பாறுதலுக்கே வர முடியாது, இளைப்பாறுதலுக்கே வர முடியாது. எங்க சபைனா அவர் எப்படி வாழ்றாரு அப்படி இருக்கணுங்க. நம்ம சபையும் இயேசுவை போல நம்ம சபை மாறணும். ரட்சித்து சபைகளுக்கு கொண்டு சேர்த்தாரு. இயேசு வரும்போது சபை எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான சபையா இருக்கணும்னு விரும்புறாரு. இந்த கரை திரை பிழை எல்லாம் மாறுறது எப்படி? ஐயா, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவளும் மாசற்றவளும் கபடில்லாதவளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல். அப்ப எந்த வசனத்தையும் முறுமுறுக்காம தர்க்கம் பண்ணாம நம்ம வாழ்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம கரை திரைப்பிழை இல்லாமல் சபையை அப்படித்தான் நடத்தணும். சபையை நான் அப்படிதான் நடத்தணும். அதனாலதான் எல்லா வசனத்தையும் சொல்றேன். நீங்க கேட்கறீங்களோ கேட்க மாட்டீங்களோ, கீழ்படிவீங்களோ கீழ்படிய மாட்டீங்களோ, அது உங்க இஷ்டம். ஆனா எனக்கு சபையை கொண்டு போய் சேர்க்கணும்ல. அப்ப நான் ஸ்ட்ராங்கா சொல்லணுமா, வசனம் சொல்லணுமா வேண்டாமா? ஏன்டா இந்த ஊழியக்காரன் இப்படி இந்த கிழமை இப்படி சத்தம் போட்டு கிடக்குறான், இப்படி ஸ்ட்ராங்கா சொல்றான்? எல்லா சபையிலுமே அப்படி சொல்றாங்க. எனக்கு என் சபையை கர்த்தருடைய வருகையில மனவாட்டியா இயேசு கிட்ட நிறுத்திடணும், அதுதான் என்னுடைய நோக்கம். இல்லாட்டி எதுக்கு நான் இவ்வளவு பாரப்படுறேன்? ஒண்ணு நானும் அப்படி நிக்கணும், சபையா அப்படி நிறுத்தணும். அதனாலதான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். இயேசுகிட்ட வந்தவங்க இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பாங்கன்னு போனாங்கல்ல, அப்படியும் போறவங்க போயிட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணும் இல்லையே. நான் உங்களை கரை இல்லாம திரை இல்லாம பிழை இல்லாம நிறுத்துறதுக்கு தானே இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன். கரை இல்லாம பிழை இல்லாம திரை இல்லாம நிறுத்துறது எது? வசனம், வசனம். அப்ப நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா வசனத்தை படிக்கிறீங்க, கீழ்ப்படியலைன்னா உங்களை நீங்களே மோசப்படுத்திக்கிறீங்க, மோசப்படுத்திக்கிறீங்க. அப்ப பைபிள் படிச்சு என்ன பிரயோஜனம்? என்ன செய்யலாம்? இப்போ எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவளா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. வரப்போறாரா? ஆமென். வரப்போறாரா? எப்போ வருவார் தெரியாது. ஆனா எப்படியா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்போ பரிசுத்தம் ஆகணும்னா என்ன செய்யணும்னு இயேசு சொன்னார். யோவான் 17:17 மடமண்ணு வாசிப்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். என்ன சொல்றாரு? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது இயேசுவை. எப்படி பரிசுத்தம் ஆக முடியுமா? சத்தியத்தினாலே, வசனத்தினால் தான் பரிசுத்தம் ஆகணும். உங்களுடைய வசனம் தான் சத்தியம். ஆகவே வசனம் என்ன சொல்றதோ அப்படியே வாழ்றதுக்கு நம்மளை அர்ப்பணிச்சிடணும். அதுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். வரப்போறாரா? வரும்போது யாரை நோக்கி பார்ப்பாங்க? இப்ப நீங்க வசனத்தை இப்படி வாழணும்னு நினைக்கும் போது உங்க சொந்தக்காரங்க நான் தள்ளி விடுவேன்மா, ஏய் நீ வேணாண்டா, நீ வீட்டுக்கு வராதரா, அப்படி கூட சொல்லுவாங்க. எல்லாரும் தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏசாயா 66:5 கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, என்ன சொல்றாரு? நான் நடுங்குறவளே நோக்கி பார்ப்பேன்னாரு. அங்க இங்க என்ன சொல்றாரு பாருங்க.
கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து, நீங்க ஆண்டோட வசனத்துக்கு வாழணும்னு நினைக்கும் போது உங்க குடும்பத்தார் பகைப்பாங்க, உன் சொந்தம் பகைக்கும், உன்னுடைய வீட்டார் பகைப்பாங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பகைப்பாங்க, வேலையில் உள்ள பகைப்பாங்க, பகைக்கத்தான் செய்வாங்க. பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர், என்ன மனுஷனா, என் வேணாம்டா, உன் தொடர்பு எனக்கு வேணாம் அப்படின்னு அப்புறப்படுத்துவாங்களாம். கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். என்ன சொல்லுது? இயேசு வருவாரா? இயேசு வருவாரா? அவருடைய முகம் யாருக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படும்? யாருக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படும்? அவருடைய வசனத்துக்கு நடுங்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய முகம் சந்தோஷம் உண்டாக காணப்படும். அவங்க வசனத்துக்கு நடுங்கி வாழும்போது பகைப்பாங்க, நிறைய பேர் பகைப்பாங்க. பகைச்சாலும் பரவாயில்லப்பா, வெறுத்தாலும் பரவாயில்லப்பா, நான் வசனத்துப்படி தான் வாழ்வேன் அப்படி நிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் ஆண்டவருடைய முகம் சந்தோஷம் உண்டாகும்படி காணும். என்ன செய்யலாம்? நானும் நீங்களும் வசனத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் போனால் நம்மை நாமே மோசம் போக்கிக் கொள்கிறோம்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன்ப்பா ஆண்டவரே. சபைக்கு வரும்போது கர்த்தருடைய வார்த்தை கேட்டு சொன்னாலும் கேட்பேன். நான் தனிப்பட்ட முறையில வசனம் படிக்கும் போது அந்த வசனம் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிப்பேன். ஆண்டவரே, உங்க மேல நான் அன்பா இருக்க விரும்புறேன். ஆண்டவரே, நான் வசனத்தை கேட்டு ஆண்டவரே அதன்படி கை கொள்ளாம போனா என்ன நானே மோசப்படுத்தி கொள்றேன்னு அர்த்தமா இல்லாம வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, வசனத்தை கேட்டு மோசப்படுத்தி நான் வாழாம போயிட்டேன்னா என் வாழ்க்கையில பரதீசி இல்லை, என் வாழ்க்கையின் முடிவு அக்கினி கடல். வேண்டாம் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? அருமையானவர்களே, உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமான வசனமா இருக்கலாம், ஆனா சொன்னவர் கர்த்தர். பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடாமல் போனால் உங்களை நீங்களே மோசப்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படிதான் வசனம். என்ன செய்யலாம்? ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்க மேல எனக்கு பூர்ண அன்பு உண்டாகட்ட ஆண்டவரே. நான் கேட்டு கீழ்ப்படியாமல் போனால் உங்க மேல அன்பு இல்லாதவன், என் இருதயத்தை நான் கடினப்படுத்துறேன்னு அர்த்தம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டாங்க, ஆனா செயல்படாம போயிட்டாங்க. உங்களுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லையே. நாங்க அப்படி இருக்க கூடாதுப்பா. மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதியிருக்கிறதே. விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வசனத்தை விசுவாசியாமல் அதுக்கு மாறாய் செயல்படுவார்கள் சொன்னீங்களே, அந்த இடத்துல நாங்க இருக்க கூடாது. எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, வசனத்துக்கு நடுங்கிறவளாய் நாங்கள் காணப்பட உதவிச்சு எங்களை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நாங்களே மோசப்படுத்தி எங்க வாழ்க்கையை நாங்க அழிச்சிடக்கூடாதுப்பா. நீங்க விரும்புற வாழ்க்கை வாழணும், உங்க மேல அன்பா இருந்து உங்க வசனத்தை அப்படியே கீழ்ப்படியணும். அது கடினமா இருந்தாலும் உங்க மேல இருக்க அன்புல அது எங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும். எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாமா? எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கிப்பார். ஜாஷுவா ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேளை அப்பா கூடி வரக்கூடிய வார்த்தையை கேட்க ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே தங்களை தாங்களே மோசம் போக்கிக் கொள்ளுகிற அந்த தலைப்பிற்கெல்லாம் நாங்கள் பார்த்த ஆண்டவரே, யார் ஒரு அப்பாவுடைய வசனத்தை கேட்டு அதில் அப்பா அதற்கு கீழ்ப்படியாமல் போகிறார்களோ அவர்கள் தங்களை தாங்களே மோசம் போக்கிக் கொள்ளுகிறார்கள் நாங்கள் தியானித்துமே ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த வசனத்தை ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் அப்பா கீழ்ப்படிய எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை நாங்கள் கேட்கிறோம், வாசிக்கிறோம்
ஆனாலும் ஆண்டவர் அதோடு நாங்கள் நின்று விடாதபடிக்கு அதற்கு அப்பா பரிபூர்ணமாக அதற்கு கீழ்ப்படி ஆண்டவர் எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில எந்தெந்த வசதி நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தோமோ ஆண்டவர், இனி வருகிற நாட்கள் ஆண்டவர் ஜீவன் இருக்கும் வரைக்கும் இப்படி எல்லா வசதிக்கு கீழ்ப்படிந்து விட ஆண்டவர் எங்களை பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஆண்டவரை கீழ்ப்படிய கூடாதபடிக்கு எங்களிடத்துல எந்த ஒரு தடை இராதபடிக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்களுக்கு இருதய கடினம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்மை நேசித்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தைக்கு நடுங்கிறவரே அப்பா நீர் நோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்ட உடனே நாங்கள் கீழ்ப்படினோம் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் எதிர்த்து நிற்க கூடாது, முறுமுறுக்க கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது ஆண்டவரே. எல்லா வசத்துக்கு ஆண்டவரே மனப்பூர்வமா நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவர். கட்டாயத்தினால அல்ல ஆண்டவரே, இருதயத்தில் ஆண்டவர் மனப்பூர்வமாய் கீழ்ப்படி ஆண்டவர். உதவி செய்யுங்கப்பா, சபையாருக்கு உதவி செய்யுங்கப்பா. சபை சத்தியத்தின்படி வாழ்கிற சபையாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. சத்தியத்தை கேட்கிற சபையாக மாத்திரமல்ல, சத்தியத்தின்படி வாழ்கிற சபையாக கர்த்தர் மாற்றுவீராக ராஜா. சத்தியத்தினாலே ஆண்டவரே அவளை பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம் என்று வாசித்தோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க ஆண்டவரே, கிருபை கொடுங்க அப்பா. அந்த உணர்வை கொடுங்க ஆண்டவரே, அந்த உணர்வை கொடுங்க ஆண்டவரே, அந்த உணர்வை கொடுங்க அப்பா. எங்க இருதயம் கடினப்பட்டு போக கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவரே ஆவி அப்பா ஆண்டவரே கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நன்றி நன்றி நன்றி. உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.